सिद्धि विनायक मूर्ति की जय. ஔவையார் விநாயகப் பெருமான் தனக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்தார் என்பதை சொல்லிட்டே வந்தாங்க. முதல்ல விநாயகப் பெருமான் குருவாக வந்தார். ஒரு மானுட குருவாகவோ அல்லது விநாயகப் பெருமானே தானே முதல்ல உபதேசம் செய்தார். மந்திரோபதேசம் பார்த்தோம். மந்திரோபதேசம், அதுக்கு பிறகு யோக விஷயங்கள், யோகத்தில் அவர் என்னென்ன நிலைகளையெல்லாம் அடைந்தார், என்னென்ன சாதனைகளெல்லாம் பழகினார், அதெல்லாம் பார்த்தோம். பிராணாயாமம், அது போன்ற விஷயங்கள். அதற்கு பிறகு ஞானம், பரம்பொருள் அகத்திலும் புறத்திலும் பரம்பொருளே நிறைந்திருக்கிறது, சத்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அகத்திலும் புறத்திலும் இறைவன்தான் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி இப்படிலாம் சொன்னாங்க. தொடர்ந்து பார்க்குறோம். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே. அணுவிற்கு அணுவாய். அணுவுக்கு அணுனா என்ன? அணுவுக்கும் இருப்பாக இருப்பது, அணுவுக்குள் அணுவாக இருப்பது எதுனா பரம்பொருள். பரம்பொருள் சிறியதில் சிறியது, பெரியதில் பெரியது, இப்படியெல்லாம் உபநிஷதம் கூறும். எதற்கு அப்படின்னு சொன்னால், அது புறப்பொருள் அல்ல, கண்களாலோ நம்ம எந்த புலன்களுக்கும் அது புலப்படுவது அல்ல. இதை புரிய வைக்கிறதுக்காக சுருக்கமாக சொல்லணும்னா, பரம்பொருள் எங்கும் நிறைந்த தத்துவம், பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு தாய்மானவர் பாடுவார் இல்லையா. அதை விளக்கிறதுக்காக சிறியதில் சிறியது, பெரியதில் பெரியது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதுதான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதுதான் ரொம்ப தூரத்துலேயும் இருக்குது. இப்படியெல்லாம் வார்த்தைகளை உபனிஷதம் முதலான நூல்கள் பயன்படுத்தும். அணுவிற்கு அணுவாய், அப்புறம் அப்பாலுக்கு அப்பாலாய்னா அனைத்தையும் கடந்து நிற்பதும் அந்த பரம்பொருள் தான். அதை நான் உணர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா, கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி, இது ஆனந்தம். பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறோமே, அது ஆனந்த வடிவமானது. சத் அப்படின்னா இருப்பு வடிவமானது. இருப்புனா என்ன? ஈஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் தூய இருப்பாக இருக்கிறது. அதாவது 3 காலத்திலும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தில் இருக்குது. எல்லா இடத்திலும் இருக்கிறது. சொல்லப்போனால் இடம் காலம் என்பதே அதன் மீது தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களுக்கும் அனைத்து காலங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது, இப்படியெல்லாம் நூல்கள் சொல்லும். அந்த பரம்பொருள் தத்துவம் அதை உணர்ந்தா அது எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்போ நான் எனது அப்படிங்கிற இந்த சிறிய இந்த தனித்தன்மையை விட்டுவிட்டு நான் பரம்பொருள் என்பதை ஒருவர் உணர்ந்தால் என்ன ஆகும்னா ஆனந்தம். ஆனந்தம்ங்கிற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? எதற்கு எல்லை இல்லையோ அதற்கு தான் ஆனந்தம்னு பேர். இடம் காலம் முதலிய வரையறைகள் அற்றது தான் ஆனந்தம் அப்படிங்கிற சொல்லால் குறிக்கப்படும். வரையறைகள் அற்றது, லிமிட்லெஸ். ஆக கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி அப்படின்னா, சாதாரண கரும்புனாலே ரொம்ப இனிக்கும், சுவையாக இருக்கும். அதுலேயும் கணுமுற்றி நின்றனா ரொம்ப ரொம்ப சுவையான கரும்பா. மாணிக்க வாசகர் சொல்கிறார் இல்லையா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி, அவ்வளவு ஆனந்தத்தோட எல்லையில் இருக்காங்களாம் ஔவையார். அது மட்டும் இல்லை, புறத்தில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. இவங்க என்ன வேடத்தில் இருக்காங்க? தவ வேடம் இல்லையா. சிறு வயதிலேயே ரொம்ப எனக்கு முதுமை வேண்டும் என்று வரமாக கேட்டு பெற்ற அந்த வேடம், திருநீரு, இதெல்லாம் விளங்க நிறுத்தி சிவப்பழமாக அடியாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியம், கூடு மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி. சத்சங்கம், நல்லார் இணக்கம். அடியார்கள் குழாங்கிறது அவ்வளோ ஒரு ஆனந்தமான விஷயம். தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனை நினைப்பது, அடியார்களுடன் சேர்ந்து நினைப்பது.
அடியார்களுக்கு வழி காட்டுவது. இப்படி ஔவையாருடைய சுற்றி பார்த்திங்கன்னா மெய்த்தொண்டர்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஞான ஒளி ஆன்மீக விளக்கை ஏற்றி வச்சுருக்காங்க ஔவையார் இல்லையா. கூடு மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி சத்சங்கம் கிடைச்சிது இதெல்லாம் சொல்கிறாங்க. முடிக்கிறாங்க, அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை. அஞ்சக்கரம்னா என்ன? 5 அக்ஷரம், 5 எழுத்து மந்திரம், நமசிவாய அல்லது பிரணவம்னு பார்த்தோம். அந்த மந்திரத்தின் அரும்பொருள் என்னதுன்னா இறைவன், பரம்பொருள். அந்த இறைவனை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து, என்னுடைய உள்ளத்திலையும் அதே இறைவன்தான் இருக்கிறார் என்பதை உணர்த்தி, நானே இறைவனாக இருக்கிறேன் என்பதை எனக்கு புரிய வைத்து. இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்துனா மலர்மிசை ஏகினான், என் உள்ளத் தாமரையில் உணர்வாக அந்த பொருள்தான் வீற்றிருக்கிறது என்பதை உணர்த்தி தத்துவ நிலையை தந்து. தத்துவம் அப்படின்னு சொன்னால் ஃபிலாசபின்னு சொல்கிறோம். தத்துவங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தத்துவம். தத்துன்னு சொன்னால் அது, துவம்னு சொன்னால் நீ. உபனிஷதம் சொல்கிறது அது நீயாக இருக்கிறாய். தத்து துவம் அசி. உண்மையிலே நாம் பரம்பொருளாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதுதான் இது போன்ற சாஸ்திரங்களுடைய முக்கியமான பணி. அந்த தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட. எனக்கு அப்போ வாழ்க்கையில் என்னாச்சு அப்படின்னா மந்திரம் கிடைத்தது, அதற்கு பிறகு யோகத்தில் உயர்ந்த நிலைகள் கிடைத்தன, பிராணாயாமம் பயிற்சி செய்ய முடிந்தது, அதுக்கப்புறம் ஞானம், எங்கும் பரம்பொருளை தரிசிக்கின்ற ஞானம், தனக்குள்ளும் வெளியிலும் பரம்பொருளே நிறைந்திருக்கிறது என்பதை உணர்கின்ற அந்த அற்புதமான ஒரு ஞானம் ஔவையாருக்கு வாய்க்க பெற்றது. அதை தான் பெற்றதுனால என்ன சொல்கிறாங்க ஔவையார் அந்த விநாயக பெருமானுக்கு தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நமஸ்காரம் செய்கிறார். வித்தக, என்னை ஆண்ட வித்தகா. வித்தகான்னு சொன்னால் அனைத்தும் அறிந்தவரே விநாயக பெருமானே. விரை கழல் அப்படின்னு சொன்னால் மனம் வீசுகின்ற நறுமணம் மிக்க அந்த திருவடிகள். முன்னாடியே என்ன சொன்னார்? சீதக்களப செந்தாமரை பூம்பாதம். தொடங்கினதும் கழலில் தான் தொடங்கினாங்க, இப்போ முடிக்கிறதும் திருவடியில் தான் முடிக்கிறாங்க. சரணே, என்றென்றும் உன்னை நான் நமஸ்காரம் செய்து கொண்டே இருப்பேன் விநாயக பெருமானே. என்னுடைய வாழ்க்கையை எப்படி நீ பிறவி பயனை அடைய வைத்து விட்டாய் அப்படின்னு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறார் ஔவையார். இத்துடன் நிறைவு செய்கிறார். நமக்கு ஒரு அருமையான பாக்கியம். நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப எளிய விளக்கம்தான். எவ்வளோ வேணாலும் இதற்குள்ள ஆழமான விஷயங்கள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆனால் நம்ம எளிமையாக இதை மேலோட்டமாக தான் பார்த்துருக்கோம். இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா ஔவையாருக்கு விநாயக பெருமான் எப்படி அருள் செய்தார், அதற்கு ஔவையார் என்னவெல்லாம் சாதனைகளை பழகினார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு குருவை நாடி குருவிடம் சென்று மந்திர உபதேசம் பெற்று பிராணாயாமம் செய்து இது போன்ற தவ வாழ்க்கை மேற்கொண்டு யோக விஷயங்களெல்லாம் நம்ம நாமும் இது போன்று முறையான வழிகாட்டுதலுடன் பழகினால் நமக்கும் விநாயகப் பெருமானின் பேரருள் கிட்டும். ஆன்மீகத்தின் உயரங்களை நம்மால் எட்ட முடியும். நமக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அப்படிங்கிறது தான் இந்த விநாயகர் அகவல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதை நாள்தோறும் பாராயணம் செய்வது மிக நல்லது. முடிந்தால் சதுர்த்தி அதுபோன்று விநாயகப் பெருமானுக்குரிய நாட்களில் நாம் பாராயணம் செய்தால் நமக்கு அனைத்து நலன்களையும், முக்கியமாக இந்த அமைதியான ஆனந்தம் எனப்படும் வீடு பேற்றை விநாயகப் பெருமான் அருளியே தீருவார் என்று சொல்லி இதனை நிறைவு செய்கிறோம். சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய்.